الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الهدى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد عن شأن حبيبه تعظيم وتكريم مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. وأيضا قال قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من أحب الحسن والحسين فقد أحبني ومن أبغضهما فقد أبغضني أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களுடைய தோழர்கள் இன்னும் அவர்களை நேசிக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்திற்கான கியாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிக மரியாதை குறித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை செய்து இந்த புதிய வருடமான முஹர்ரம் மாதத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை வீற்றிருக்கிறான். அந்த முஹர்ரம் மாதத்தில் சிறப்பான ஒரு நாளான யௌமுல் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10வது நாளில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஜுமா தினத்தை நசீபாக்கி இருக்கிறார். இந்த ஆஷுராவுடைய நாளினுடைய சிறப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எக்கச்சக்கமான சிறப்புகள் இந்த ஆஷுராவுடைய இந்த ஒரு நாளில் அமைந்திருக்கிறது. எத்தனையோ நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்த நாள் இந்த நாள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தௌபா அங்கீகரிக்கப்பட்ட நாள் இந்த நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் கரை ஒதுங்கிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அது மட்டுமல்லாமல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து அவர்கள் வெளியே வந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வெற்றிக்கு இந்த நாள் என்பது காரணமாக இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரி ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நோன்பு வைப்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் நோன்பு வைப்பது என்பது ரமதானுக்கு அடுத்து ஒரு நோன்பு, சிறப்பான நோன்பு என்று சொன்னால் அது இந்த ஆஷுராவுடைய நோன்பு என்று நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த நோன்பை வெறும் முஸ்லிம்கள் மாத்திரம் வைப்பதல்ல, இந்த நோன்பை யகூதிகளும் வைப்பார்கள், நசரானிகளும் வைப்பார்கள். காரணம், அவர்களுடைய நபிமார்களுக்கும் வெற்றி கிடைத்த நாள் இந்த நாள் என்பதனால் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அங்கு யகூதிகள் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் ஒரு நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் நாம் 9-10 என்பதாக நாம் நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 10-11 என்பதாக நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக நமக்கு இமாம் பெருமக்கள் ஹதீஸின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் இன்னும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் நடந்தது. என்னவென்று சொன்னால், கர்பலாவினுடைய யுத்தம். கர்பலா ஏன் போற்றப்படுகிறது, அது ஏன் பேசப்படுகிறது? கர்பலா போர், அந்த போரில் அஹ்லு பைத்துகள் பாதிக்கப்பட்டார்கள். யார் அந்த அஹ்லு பைத்துகள்? அஹ்லு பைத் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக பிறந்த அவர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய பிள்ளைகள் ஹஸ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பிறந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய கியாமத் வரை வரக்கூடிய எல்லா நபர்களும் அஹ்லு பைத் என்பதாக சொல்லப்படுவார்கள். அஹ்லு பைத் என்பவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நிற்கப்படவில்லை. கியாமத் வரை அவர்கள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். அதற்கு ஒரு சான்று தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த அஹ்லு பைத்துகளுடைய சிறப்பை பற்றி, அது மட்டுமல்லாமல் அந்த கர்பலாவில் நிகழ்ந்த ஒரு குறிப்பான ஒரு சில விஷயங்களை நான் பரிமாறுவதற்கு ஆசைப்படுகிறேன். அஹ்லு பைத்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேசத்திற்குரியவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இரு பெருமக்கள். குழந்தையிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வளர்த்தாங்க. எப்படின்னா எந்த அளவுக்கு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அவர்களுடைய பிள்ளை இல்லை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளைகள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த அளவுக்கு நெருக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா மிம்பரில் நின்று ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சின்ன குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படியே பள்ளியில் அப்படியே விளையாண்டுட்டே வராங்க. குழந்தையில அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நிற்கிறாங்க, பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹுத்பாவை அப்படியே நிப்பாட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லேருந்து இறங்கி வந்து அந்த அவர்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள தூக்கிட்டு வந்து அவங்க பக்கத்தில் மிம்பரில் உட்கார வச்சுக்கிட்டாங்களாம். மிம்பரில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஹுத்பா செய்கிறாங்க. இந்த அளவுக்கு நேசம். ஹுத்பாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்களாம், அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பார்வையில் பட்ட உடனே அவங்க எங்கே கீழே விழுந்துருவாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்து தான் நான் என்னுடைய ஹுத்பாவை நிப்பாட்டி அவங்கள எனக்கு பக்கத்தில் நான் உட்கார வச்சேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹுத்பா எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு நேரம், அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்திலும் கூட அவர்களுடைய பேர குழந்தைகள் மீது அவ்வளவு பிரியம் இருப்பதின் காரணமாகத்தான் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், மன் அஹப்ப அல் ஹசன் வல் ஹுசைன், யார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசிக்கின்றீர்களோ ஃபகத் அஹப்பனி, நீங்கள் என்னை நேசித்து விட்டீர்கள். ஒமன் அபுகதஹுமா, யாராவது அவர்கள் இருவரில் யாராவது ஒருவரை நீங்கள் கோபித்து கொண்டாலும் ஃபகத் அபுகதனி, அவர்கள் என்னை கோபிப்பதற்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த அஹ்லு பைத்துகளை நேசிப்பது என்பது நமக்கு ஒரு இபாதத் மட்டுமல்ல, அது நம்மளுடைய ஈமானை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தொழுகையில் அதிகமாக என்ன ஓதுவோம்? ஸலவாத். அத்தஹியாத்தில் என்ன ஓதுவோம்? ஸலவாத் ஓதுவோம். அந்த ஸலவாத்தில் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னுடைய அருளை பொழிந்து விடு, வ அலா ஆலி முஹம்மத், நபி அவர்களுடைய குடும்பத்தின் மீது உன்னுடைய அருளை பொழிந்து விடு. இந்த வார்த்தையை மட்டும் நாம் சொல்லாமல் மறந்து விட்டோம் என்று சொன்னால் ஷாஃபி மதுஹபின்படி உங்களுடைய தொழுகை என்பது கூடாது என்பதாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த அஹ்லு பைத்துகளை நேசிப்பது என்பது நம்மளுடைய ஈமானை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திர்மிதி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. யார் ஒருவர் என்னுடைய அஹ்லு பைத், என்னுடைய ஹசன் ஹுசைன், என்னுடைய பேர குழந்தைகளை பிரியப்படுகிறீர்களோ அவர் 1000 ஆண்டுகள் இபாதத் செய்வதை விட சிறந்தவர் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொடர்ந்து சொன்னார்கள், யார் என்னுடைய பேர குழந்தைகளை பிரியம் வைத்த நிலையிலேயே அவர்கள் இந்த உலகை விட்டு இறந்து விடுவாரோ அவர்கள் தஹலல் ஜன்னான்னு சொன்னார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வலியுறுத்தி காட்டுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் பிற்காலத்தில் செய்யக்கூடிய அந்த தியாகம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி வளர்த்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். ஒரே ஒரு சான்று சொல்லலாம், 3 நாட்களாக சாப்பிடலை, வீட்டில் சாப்பாடு இல்லை, அடுப்பு எரியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில்
பசங்களில் ஒரே பசி, குழந்தைங்க பசியில் 3 நாளாக சாப்பிட்றானா எவ்வளோ பசி இருக்கும். அப்படியே வெளியே வந்துட்டாங்களாம், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. 2 குழந்தைங்களாம் அப்படியே போகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியுது வீட்டில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் காணலை. உடனே ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி வருது. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அப்படியே தேடிட்டே போகிறாங்க. 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியலையே, 3 நாளாக சாப்பிடலையே. ரசூலுடைய அந்த பேர குழந்தைகளுக்கு இந்த நிலை. அப்படியே தேடி போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் இருந்தான். அவன்கிட்ட கேட்டாங்களாம், இந்த மாதிரி என்னுடைய பேர குழந்தைங்க வந்தாங்களா பார்த்தீங்களான்னு கேட்கும்பொழுது, ஆமாம் 2 குழந்தைங்களும் வந்தாங்க. என்கிட்ட வந்து சிறுவர் அவர் வந்து சொன்னார், நாங்கள் 3 நாளாக சாப்பிடலை அப்படின்னு சொன்னார். சிறுவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெரியவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆட்டிலிருந்து கொஞ்சம் பால் எடுத்து கொடுத்தேன். உடனே பெரியவர் ஹசன் ரலியல்லாஹு தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு உங்களுடைய எஜமான் இதிலிருந்து பால் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரா? இல்லை, கொடுக்கல. உங்களுக்கே இதில் உங்களுக்கு ஹலால் இல்லைன்னு சொன்னால் அது எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும்? சின்ன வயசில் 5 வயசில் அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? இன்று நாம் எவ்வளவோ பெரிய ஒரு மார்க்க மேதைகளாக இருக்கிறோம், மார்க்கங்களை அறிந்தவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஹராம் ஹலாலை சொல்லி கொடுத்தோமா? ஸ்விக்கியில் KFC ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, டோமினோஸில் நான்வெஜ்ஜை வாங்கி சாப்பிட்றது, இதுவெல்லாம் ஹராம் என்று தெரிந்தும் நாம் அதை ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு, ஆனால் அவர்கள் அப்படி எப்படி வளர்த்தார்கள் அந்த பிள்ளைகளை. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அப்படியே தொடர்ந்து போகிறாங்க ரசூலுல்லாஹ். அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு அடியில் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. பேரிச்சம்பழம் மரம், கீழே ஃபுல்லாக பேரிச்சம்பழங்களாக குட்டி கிடக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பார்த்தோன்னே கட்டி அணைச்சி கேட்குறாங்க, இப்போ இவ்வளோ பசியில் இருக்கிறீங்க, கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், இது சதக்காவினுடைய பேரிச்சம்பழம், சதக்காவினுடைய பொருட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு அனுமதி கிடையாது. அதை எங்களுக்கு நாங்கள் எப்படி அதை சாப்பிட்றது? யார் ரசூலல்லாஹ், நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, ஜக்காத்துடைய பொருள் எங்களுக்கு ஹலால் இல்லை என்று நாங்கள் எப்படி சாப்பிடுவது? அந்த வயதில் அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள்? அவர்களுடைய ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவிற்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். எனக்கு பின்னால் 30 ஆண்டுகள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி நடக்கும். 30 ஆண்டுகளில் முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள், ஹிலாஃபத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் 4 மாதங்கள் ஹிலாஃபத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள் ஹிலாஃபத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 வருடங்கள் ஹிலாஃபத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாதங்கள் ஹிலாஃபத்தில் இருந்தார்கள். 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தில் இருக்கும் பொழுது ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிலாஃபத்தில் வர வேண்டும் என்று ஒரு ஆசை. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருக்கமான மக்களும் இருக்கிறார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமான மக்களும் இருக்கிறார்கள். இப்படி 2 முஸ்லிம்களுக்கு மத்தியிலே 2 குழுவாக பிரிந்து விட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மத்து பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஹிலாஃபத் பொறுப்பை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது யார் கலீஃபாவாக இருக்கிறார்கள்? ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 20 வருடங்கள் அவர்கள் ஹிலாஃபத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் தான் மன்னர் ஆட்சியாக மாறியது. இதற்கு முன்னால் மக்கள் ஆட்சியாக இருந்தது. மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் யார் கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று. அதற்கு பின்னால் ஆட்சி மோகம் வந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மகன் யஸீத் என்பவன், அவன் பொறுப்பிற்கு வருவதற்கு, ஆட்சிக்கு வருவதற்கு அவன் ஆசைப்பட்டு, பொதுவாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முக்கியஸ்தர்களுடைய ஒரு பங்கு வேண்டும், அவர்களுடைய அங்கீகாரம் வேண்டும், அவர்களுடைய அனுமதி வேண்டும். முக்கியமான 3 நபர்கள் யஸீத் என்பவன் ஆட்சிக்கு வருவதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதில் ஒருவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியினுடைய வாரிசு. ஒரு 3 சஹாபாக்கள் அதற்கு அவர்கள் முன் வரவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 சஹாபாக்களும் நபியினுடைய காலத்திற்கு நெருக்கமாக வாழ்ந்த, தற்காலத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள். அவர்களுடைய அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் அவர்களுக்கு நெருக்கடி
நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தான் யசீதுனுடைய படை தான் அதிகம். ஏனால் 20 வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள் அவருடைய தந்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் யசீதினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அவர்களுக்கு பல விதத்தில் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தான். அந்த 3 நபர்களும் கடைசி வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்காவுக்கு போயிட்டாங்க மதீனாவில் இருந்து. ஏன்னா மக்காவுக்கு போயிட்டா ஒமன் தகலஹு கான ஆமீனா, யாராவது மக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க பாதுகாக்கப்படுவாங்கன்னு அல்லாஹ் ஆயத்தில் சொல்லியிருக்கிறான். அதனால் அவங்க மக்காவுக்கு போய் பாதுகாப்பாக இருக்கலான்னு பார்த்தா மக்காவிலும் அவர்களுக்கு துன்புறுத்தினார்கள். அப்போ அந்த சமயத்தில் என்னதான் ஆனாலும் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு என்ன பண்ணாங்க, அந்த கூஃபா நகரத்தில் இருந்து 14,000 கடிதங்களை இவங்களுக்கு அனுப்புனாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. மக்கள் அனுப்புறத போல ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சு 14,000 மக்கள் உங்களுக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு போட்டு எல்லா கடிதத்தையும் எடுத்து படித்து பார்த்தா, நீங்கள் எங்களுக்கு வரணும், நீங்களுக்கு ஆட்சி, எங்களுடைய ஊரில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு எல்லா கடிதங்கள்லையும் இருக்குது. இதை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. எங்கே, அந்த ஷாம் நகருக்கு போகலாம், கூஃபா நகருக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு மக்கள் இவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அந்த கொடுங்கோலன் ஆட்சியில் வந்து விட்டான் என்று சொன்னால், யசீத் என்பவன் ஒரு ஷாரிப் என்று சொன்னால் ஒரு தண்ணி அடிக்கக்கூடியவன், கொலைகாரன், இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்தான். ஆனால் அவன் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம். எதிரி படைகள் எல்லாம் முஸ்லிம். எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது. எல்லா போர்களும் ஒன்று மதம் மார்க்கம் சார்ந்த போராக இருக்கும். இஸ்லாமியர்களுக்கும் யஹூதிகளுக்கும் இடையிலே, காஃபியர்களுக்கும் இடையிலே இருக்கும். ஆனால் இந்த கர்பலா யுத்தம் இருக்கிறதே, இது முஸ்லிம்களுக்கும் உரித்தான போர். இது ஒரு அரசியல் போராக பார்க்கப்பட்டது. அரசியல் மோகம் போரளவில் கொண்டு சென்று விட்டது. கிட்டத்தட்ட 300 நபர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சென்றார்கள். 72 நபர்கள் அதில் அஹ்லு பைத்துகள், நபியினுடைய வம்சத்தில் வந்தவர்கள், அவர்களுடைய இரத்த பந்தங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லும் பொழுது அங்கே போனவங்க யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஷாமுக்கு போனவங்க, அவங்களுடைய ஆட்சியில் யசீது இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு போனவங்க யாரும் திரும்ப வந்ததா சரித்திரமே இல்லை. அதனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க முஸ்லிபும்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முதல்ல அனுப்பி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் பயங்கர எல்லாம் வரவேற்றாங்க அப்படின்ற செய்தி ஒரு கடிதத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உறுதி வந்துருச்சு, நம்மளை மக்கள்னா அழைக்கிறாங்க அப்படின்னு உறுதி வந்ததோட அவங்க கிளம்புறாங்க. ஒரு படை எடுத்து போகிறாங்க. 300 பேர் போகிறாங்க. போகும் பொழுது அவங்க குதிரையில் ஏறி உட்கார்றாங்க. குதிரை போக மாட்டேங்குது. குதிரையை அடிக்கிறாங்க, போகலை. குதிரை கீழே தலையை குனிச்சிக்கிட்டே இருக்குது. என்னன்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கி பார்க்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பேர் சக்கீனா, பெண் குழந்தை. அந்த சக்கீனான்ற அந்த 5 வயசு குழந்தை அந்த குதிரைக்கு கீழே படுத்து கிடக்குது. பாப்பா, இந்த வழியாக போகாதீங்க, இந்த வழியாக போனவங்க யாரும் வந்ததா சரித்திரமே கிடையாது. இத்தனை நாள் உங்கள் மடியில் உங்கள் நெஞ்சத்தில் நான் படுத்து தூங்கினேன். இதுக்கப்புறம் நீங்கள் வரலன்னு சொன்னால் யார் மடியில் யார் நெஞ்சத்தில் படுத்து நான் தூங்குவேன் அப்படின்னு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. இருந்தாலும் அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய உம்மத்துடைய குழப்பத்திற்கு நான் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக அவங்களுடைய குழந்தையை தூக்கி அவங்களுடைய குடும்பத்தில் கொடுத்து, நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க நான் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. போர்க்களத்துக்கு போகிறாங்க. அவங்க போகிற வழியில் கர்பலா என்ற ஒரு இடம் வருது. அதுதான் ஒரு இடத்துக்கு அந்த பேர் இருந்துச்சு சொன்னால் அந்த போருக்கு அந்த பேரையே கர்பலான்னு ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. முஹர்ரம் 8வது நாள் என்ன பண்ணுறாங்க, எதிரிகளை பார்த்தா 1000 நபர்கள், இங்கே இருக்கிறது என்னமோ 300 நபர்கள். அந்த 8வது நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி அனுப்புனாங்கல்ல ஒரு சஹாபி முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள கொண்டுட்டாங்க. எப்படி கொண்டாங்கன்னா, அவங்களுடைய ஒரு கோட்டையிலிருந்து தூக்கி போட்டு அவங்கள கொண்டுட்டாங்க. இந்த செய்தி தெரிஞ்சதோட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அதாவது நம்மளை அரசியல் நமக்கு ஆட்சி கொடுப்பதற்காக இந்த மக்கள் அழைக்கலை, நம்மளை ஏமாற்றி என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளை இந்த அஹ்லு பைத்துகளை அழிப்பதற்காக தான் நம்ம அழைக்கிறாங்கன்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. அவங்க கூட வந்தவங்கள எல்லாரையும் திரும்ப போக சொல்லிட்டாங்க. மீதி இருந்தது 72 நபர்கள். 72 நபர்களுடைய அவங்க இருந்த அந்த கூடாரத்தை இந்த முஸ்லீம் படை, எதிரி படை அவங்க எரிச்சிட்டாங்க 9வது பிறையில். அப்போது 10வது பிறை நோன்பு வச்சுட்டு இருக்காங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு.
இப்போ அந்த நேரத்தில் இஃப்தாருடைய நேரம், கடுமையான தாகம். அந்த 3 நாளும் அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு கூட அனுமதிக்கல. கண்ணுக்கு முன்னாடி ஒரு நதி இருக்குது, ஆனால் அங்கே முத்திரையிட்டு நிற்கிறாங்க எதிரிங்க. அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு திறக்கிறதுக்கு குர்ஆன் ஓதிட்டே அந்த ஏரியின் பக்கம் போகிறாங்க, நதியின் பக்கம் போகிறாங்க. ஒரு அம்பு வந்து பாஞ்சிருச்சு கழுத்தில், தலையில் அந்த தலப்பா துண்டு அப்படியே கட்டிட்டு போகிறாங்க. தண்ணி குடிக்கலான்னு எடுத்து குடிக்கிறாங்க. அவங்களுடைய தொண்டையில் வந்து ஒரு அம்பு குத்துது. ஒரு சொட்டு தண்ணி உள்ளே இறங்கல். அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அதற்கு பின்னால் பல சம்பவங்கள் நடந்தது. குறிப்பாக அவங்களுடைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலை இருக்குல்ல, அந்த தலையை தனியாக துண்டாக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து சந்திக்க வந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் பார்த்தா அந்த சின்ன குழந்தை சக்கீனாமாவை காணலை. போய் தேடி பார்க்குறாங்க. எங்கேன்னு போய் பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜடலத்தில் அவங்க படுத்து கிடக்கிறாங்க. வாப்பா, இதுக்கு பின்னாடி நான் யார் மடியில் தூங்குவேன்? இவ்வளோ பெரிய தியாகம் அஹ்லு பைத்துகள் நமக்காக செய்திருக்கிறார்கள். கடைசியில் அவங்கள கொண்டு போய் சிறை கைதியாக வச்சு இந்த யசீத் என்பவன் ரொம்ப கொடுமைப்படுத்தினான், ரொம்ப நாளாக சாப்பாடு போடாமல். அப்போ அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு, சக்கீனா அம்மா, நமக்கு அவங்க பெரியவங்க தானே, அந்த நேரத்தில் அவங்க குழந்தையாக இருந்தாங்க. அவங்க பசியில் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் நடந்தது. அந்த 72 நபர்களில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மனைவி, அவங்க மாசமாக இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தையை தூக்குறாங்க கொஞ்ச நாள். அப்படி தூக்குற நேரத்தில் ஒரு அம்பு வந்து அந்த குழந்தையின் மீது பாய்ந்து விட்டது. அப்துல்லான்னு பேர் வச்சாங்க அந்த குழந்தைக்கு. அப்போ கடைசியில் அவங்க அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த சக்கீன் அம்மா அழுகுறாங்க பசியில். அப்போ அவங்களுக்கு யசீத் என்ன பண்ணுறான், ஒரு தட்டில் உணவு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். அந்த தட்டு மூடப்பட்டிருக்கு. வேகமாக குழந்தைங்கன்னா வேகமாக திறப்பாங்கல்ல பசின்னா, வேகமாக ஆசையில் திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை இருக்குது, அவங்க வாப்பாவுடைய தலை. அதை பார்த்து அவங்களுடைய அந்த சக்கீனா அம்மா அப்படியே தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவ்வளவு கொடுமைகள் நடந்தது இந்த அஹ்லு பைத்துகளுக்கு. அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தை தந்தான். இதுவெல்லாம் வேறு விஷயம். நான் சொல்ல வருவது, ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகளுடன் விளையாண்டு கொண்டிருந்தார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, ஹசன் என்பவர் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார், ஹுசைன் என்பவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுவார், 2 நபர்களும் ஷஹீதாக இருப்பார்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, எதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்கும்பொழுது சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்கன்னு சொன்னதோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்களா, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் பிரத்யேகமாக 3 துவா இருக்குமே, அந்த துவாவை நீங்கள் கேளுங்க. அந்த துவா வந்து கேட்டால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லா நபிமார்களும் அந்த துவாவை கேட்டாங்க. இந்த துனியாவில் கேட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 துவாக்களை உம்மத்திற்காக கேட்டு விட்டார்கள். மீதும் ஒரே ஒரு துவா இருக்கிறது. அந்த துவாவை பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கோரிக்கை வைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்துகள் பாவம் செய்த நிலையிலே எல்லா நபிமார்களும் உட்பட என்னிடத்தில் சிபாரிசு செய்வதற்கு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று என்னிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள். இந்த துவாவை என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நான் செய்ய மாட்டேன், என்னுடைய உம்மத்திற்காக, நமக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுடைய பேர குழந்தைகளுக்காக இந்த துவாவை செய்து அவர்கள் ஷஹீதாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் எப்படி தூர நோக்கில் சிந்தித்தார்கள். என்னதான் அவர்கள் இந்த உலகத்தில் ஷஹீதாக்கப்பட்டாலும் இன்று வரை 1500 ஆண்டுகளுக்கு பின்னாலும் நாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்து மறுமையில் எந்த அளவு உயரத்தில் இருக்கும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருந்தாலும், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாளை மறுமையிலே நாம் ஒரு பாவத்திற்காக எவ்வளவு வருந்துவோம் என்பதை நபி அவர்கள் சிந்தித்துதான் இந்த சிபாரிசு என்னுடைய உம்மத்திற்கு தேவைப்படுகிறது. அதனால் அந்த துவாவை நபி அவர்கள் நமக்காக வைத்திருக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு ஆயத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா நபி அவர்களிடத்திலே சொல்கிறான், நபியே, நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. மக்களே, உங்களிடத்திலே நான் உங்களுக்கு இந்த தீனை கொடுத்தேனே, இந்த உம்மத்து நாம் கேட்டு கிடைக்கவில்லை. எத்தனையோ நபிமார்கள் ஆசைப்பட்டும் இந்த உம்மத்து கிடைக்கவில்லை. நமக்கு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை கொடுத்திருக்கிறான். இந்த நியமத்தை நான் உங்களுக்கு தந்தேனே, இதற்கு நான் உங்களிடத்திலே காசு பணத்தை நான் கேட்கவில்லை. இதற்கு கைமாறாக என்னுடைய இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய அஹ்லு பைத்துகளை நீங்கள் நேசித்துக் கொண்டிருங்கள்.
நம்ம இடத்தில் ரசூல்லா கேட்குற ஒரே ஒரு கூலி என்னங்க? ரசூல்லா மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நாம் நேசம் வைக்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே கேட்ட ஒரு கோரிக்கை, நாம் செய்ய வேண்டிய ஒரு கைமாறாக இருக்கிறது. எனவே எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீவை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹர்கள் தொழுது கொள்ளுங்கள்.